திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தேவாரம் முதல் திருமுறை. பொது திருநீலகண்டம். உடல் நலம் குறைந்து பெற்றவர்களின் தொடர் கவனிப்பில் இருக்கும் குழந்தைகள் அல்லது பிறவியில் பாதிக்கப்பட்டு அல்லது இடையில் வந்த விபத்தால் தலையில் அடிபட்டு தேறி வரும் குழந்தைகள் நலம் பெற, அவர்கள் துயரம் வலி வேதனை குறைய ஓத வேண்டிய பதிகம் எது? அந்த பதிகத்தில் இருந்து 2 பாடல்கள் பாடி பொருள் சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். அருள் கூர்ந்து கவனியுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் துன்பப்படுறப்ப இன்டைரக்டாக துன்பத்தில் இருப்பது யாருன்னா பெற்றோர்கள் தான். அதனால் குழந்தைகள் நலம் பெற, அவர்களுடைய துயரம் வலி வேதனை குறைய ஓத வேண்டிய பதிகத்திலிருந்து 2 பாடல்கள். அவ்வினைக்கு இவ்வினை, அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அத்தறிவீர். அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அத்தறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு, உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனம் அன்றே. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனம் அன்றே. கைவினை செய்து, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். கைவினை செய்து பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து, செய்வினை வந்து எம்மை, செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா, செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா, செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். பாடலின் பொருள் இப்பொழுது சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் சொல்றாரு, நம்ம இந்த பிறவியில் என்ன செய்கிறோமோ, நான் ஒரு ரிட்டையர்டு காலேஜ் ப்ரொஃபஸருங்க, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்க, ஆனால் தமிழ் பாட்டு பாடிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த பிறவியில் எந்த வினைகளை செய்து அவற்றாலான பலன்களை அனுபவிக்கிறோமோ அதுக்கு என்ன காரணம்னா நம் முற்பிறவியில் செய்த வினைகள் தான். முற்பிறவியில் என்ன செஞ்சோமோ அதற்கு ஏற்ப இந்த பிறவியில் சில செயல்களை செய்து அவற்றின் பலன்களை பலன்னா நற்பலனாகவும் இருக்கும் கெடுபலனாகவும் இருக்கும், பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா இதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆக வேணாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணாமா, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? இவற்றிலிருந்து விடுபடும் வழியை நீங்கள் தேடாதிருப்பது, அந்த பக்தர்களுக்கு சொல்கிறார், நமக்கு சொல்கிறாரு, தேடாதிருப்பது உமக்கு குறை இல்லையா? நீ இப்படி இருக்கலாமா? எவ்வளோ விவரம் தெரிஞ்சாலும் இதுக்கு என்ன வேணும்? உனக்கு யூனிவர்சிட்டி டிகிரி வேணுமா? எதுவுமே வேணாமப்பா. என்ன செய்யணும்னா நாம் அனைவரும் சிவபிரானுக்கு அடியவர்கள் ஆகும், சிவபிரானுடைய அடியவர்கள். அப்போ அந்த இறைவனை நோக்கி சிவபணிகளை செய்து, சரியை கிரியைன்னு நிறைய இருக்குங்க, சிவபணிகளை செய்து அந்த இறைவனுடைய கழலை போற்றுவோம். கழல்னா காலில் இருக்கிற அணி, அப்போ திருவடிகளை போற்றுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி செஞ்சோம்னா நாம் செய்த பழைய வினைகள் நமக்கு தெரியாது, முற்பிறவியில் என்ன நடந்துச்சுன்னு, நம்மை வந்து அணுகாது அப்படிங்கிறார் உறுதியாக திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. அதனால்
நம் படும் துயரங்களோ இல்லை நம்முடைய குழந்தைகள் படும் துயரங்களுக்கோ ஏதோ ஒரு முற்பிறவி காரணம் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணலான்னா, இறைவனுக்கு சிவப்பணிகளை செய்வதன் மூலம் அந்த பழைய வினைகள் நம்மை அணுகாமல் இருக்க செய்யலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இன்னொரு பாட்டு சொல்கிறேன், அதிக நேரம் ஆகாது, இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு. திருஞான சம்பந்தர் தேவாரம் முதல் திருமுறை பொது திருநீலகண்டத்தில் ஒரு பாடல் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு பாடலும் சொல்கிறேன். உங்களுக்கு 2 பாட்டு சேர்ந்து சாமி முன்னாடி நிலையில் பூஜை அறையில் பாடுறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். காவினை இட்டும் குளம் பல தொட்டும், காவினை இட்டும் குளம் பல தொட்டும், கனிமணத்தால், காவினை இட்டும் குளம் பல தொட்டும், கனிமணத்தால், ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர், ஏவினையால் எயில்னா கோட்டைங்க, எயில் மூன்றெரித்தீர் என்று நீங்கள் அந்த அந்த 3 அரக்கர்களின் கோட்டைகளை அழித்தீர்கள். எயில்னா கோட்டை. ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர் என்று. அதனால இரு பொழுதும், இப்போ முதல் 2 வரி திரும்ப பாடிடுறேன். காவினை இட்டும் குளம் பல தொட்டும், நிறைய பூங்கா அமைச்சு குளம் வெட்டி நீர் வசதி செய்து, காவினை இட்டும் குளம் பல தொட்டும், கனிமணத்தால், ஏவினையால், நம்ம இது சொல்கிறேன் இல்லையா, ஏவினையால் அவர் சொல்கிறது ஏவுகணைன்னு கூட வச்சுக்கலாம். ஏவி சிரிச்சே அழிச்சார்னு ஒரு கதை இருக்குது, எரிச்சு அழிச்சார்னு ஒரு கதை இருக்குது. அதனால் ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர், 3 கோட்டைகளையும் எரிச்சிங்க, தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டை எரிச்சது என்று. இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும், பூவினை கொய்து மலரடி போற்றுதும், நாமடியோம் தீவினை எமை, தீவினை எமை தீண்ட பெறா, தீவினை எமை தீண்ட பெறா, தீவினை எமை தீண்ட பெறா திருநீலகண்டம், காவினை இட்டும் குளம் பல தொட்டும், கனிமணத்தால், ஏவினையால் எயில் மூன்றும் எரித்தீர், ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர் என்று. இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும், பூவினை கொய்து மலரடி போற்றுதும், நாமடியோம் தீவினை எமை, தீவினை எமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். இப்போ இந்த பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். இந்த காவினை இட்டும் குளம் பல தொட்டும்னு வரக்கூடிய பதிக பாடலுக்கு இப்போ பொருள் பார்க்கலாம். நாம் சிவனுக்கு அடியவர்கள் தானே, அப்போ என்ன பண்ணணும்? அந்த பூஜைக்கு என்னெல்லாம், பூசைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை செய்யணுங்க. நந்தவனம் வேணுங்க, சோலை வேணுங்க, பூக்கள் வேணுங்க. இதை நம்ம வெளியில் காசு போட்டு வாங்குறதா இருந்தால் பூஜைக்கு போக மாட்டாங்க பாதி பேர். நந்தவனம் சோலை முதலியவற்றை வளர்த்தும், குளங்கள் பல தோண்டியும், நல்ல அறங்கள் பலவற்றை செய்தும், கொஞ்சம் பிரெட் வாங்கி கோயில் வாசலில் இருக்கிற இந்த வறியவர்களுக்கு நம்ம தானம் செய்யலாம். அதான் நல்லறங்கள் பலவற்றை செய்கிறது. இல்லை கோயிலில் ஒரு பகுதி, நான் ஒரு தடவை இங்கே இதில் கூட்டியிருக்கேங்க, அந்த பிள்ளையார்பட்டியில் கோயிலில் சாயந்தரம் 4 மணிக்கு போனேன். கோயில் திறக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு.
பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் குப்பையாக இருந்துச்சு. நான் போய் கடைக்கு போய் ஒரு விளக்குமாறு வாங்கிட்டு வந்து கூட்டினேன். ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக கூட்டினேன். எல்லாரும் என்னை வேடிக்கை பார்த்தாங்க. எனக்கு என்ன ஒரு மன திருப்தி இருந்துச்சுங்க. அது மாதிரி நல்லறங்கள் பலவற்றை செய்து கனிந்த மனத்தோடு நம்ம சாமியை பார்த்து என்ன சொல்லணும், கனை ஒன்றினால் ஏவினைன்னு இவர் சொல்கிறது, நான் ஏவுகணைன்னு சொன்னேன் இல்லையா, கனை ஒன்றால் முப்புறங்களை எரித்தவனே என்று காலை மாலை இருபொழுதும் பூக்களை பறித்து வந்து சிவபிரானுக்கு அணிவித்து அவருடைய மலர் போலும் திருவடிகளை போற்றுவோம். அப்படி செஞ்சால் என்னன்னா, ஏன்னா நம்ம இப்போ ஒரு தெய்வ காரியத்தை ஈடுபட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம சிந்தனை செயல் எல்லாமே செம்மையுறும், நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குங்கிறதுனால கொடிய பழவினைகள் பழைய வினைகள் நம்மை தீண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுறாருங்க. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பதிக பாடல்கள் இரண்டையும் பாடி நாம் மன அமைதி பெற்று நம்மை சுற்றியுள்ள துன்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர்களுடைய வலி வேதனை துன்பத்தை குறைக்க பாடுபடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.